கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தாய்வழி உறவுகளினால் பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். கடகம் ராசி தாய்மை மற்றும் குடும்ப பாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதுவும் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் முதல் நபராக ஓடி சென்று நிற்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் தான் இருப்பீர்கள். இது ஆண் பெண் என இருவருக்கும் நிச்சயமாகவே பொருந்தும். எனவே தாய்வழி உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் உங்களை ஆழமாகவே பாதித்துக் கொண்டே தான் இருக்கும். நீங்களும் அதிலிருந்து எப்படியாவது வெளியில் வர வேண்டும், சண்டை சச்சரவு போடக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளையும் விடக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ எண்ணங்கள் தோன்றியிருக்கும். இருந்தாலும் உங்களை உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் விடாமல் துன்புறுத்தி கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி கொண்டும் பண விஷயத்துல ஒரு ஏமாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அதனாலேயே உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத பாதிப்புகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். சொத்து, குடும்ப பொறுப்பு, பழைய மனக்கசப்பு அல்லது புரிதல் இல்லாமை காரணமாக தாய் வழி உறவுகளில் தூரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டுமே தான் இருக்கும். இந்த பிரச்சனை வெளியில் சிறியதாக தோன்றினாலும் உங்களுடைய மனதில் பெரும் சுமையாகவே அது இன்னும் இருந்து கொண்டு உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? காலபுருஷ தத்துவத்தின் படி கடகம் என்பது 4ஆம் வீடு, அதாவது மாத்ருஸ்தானம், தாய்வெளி உறவுகளாகும். இந்த 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான கிரகமோ அல்லது காரகனான சந்திரனோ ராகு கேதுக்களின் பிடியில் சிக்கியிருக்கும் போது உங்களுடைய தாயாருடனோ அல்லது தாய்மாமன், பெரியம்மா போன்ற தாய்வெளி உறவுகளுடனோ தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் மனத்தாங்கல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். சொத்து பிரிவினையிலோ அல்லது குடும்ப விசேஷங்களிலோ அவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருந்து அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத மனதில் காயங்களையும் இதுவரைக்கும் இழ வைத்து கொண்டே தான் இருக்கும். இது தற்காலிக கிரக மாற்றம் என்பதால் தாய்வெளி உறவுகளிடம் வீண் விவாதங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்வது, தாயாரின் ஆரோக்கியத்திலும் கூடுதலான ஒரு கவனத்தை செலுத்துவது இந்த ஒரு தோஷத்தின் வீரியத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு தாயாருடன் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நீங்கள் குறைத்துக் கொள்வதை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததா குடும்ப உறுப்பினரின் மறைவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேதனைகளை வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் அல்லது 8ஆம் வீடான மறைவு ஸ்தானம் பலவீனம் அடைந்த காலத்தில் குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினரின் ரகசியமான செயல்பாடுகளும் தவறான பழக்க வழக்கங்களும் அல்லது உங்களை ஏமாற்றி மறைத்து வைத்திருந்த சில கசப்பான உண்மைகள் திடீரென வெளிச்சத்திற்கு வந்து அது உங்களை வேதனையில் ஆழ்த்திவிடும். ஆனால் நீங்கள் எதிர்கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு நபரிடம் நம்ம உடன் பிறந்தவர் போலத்தான் பழகினோம், இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருந்து கொண்டு நம்முடைய உறவினராகவும் இருந்து கொண்டு இவர் இப்படி செய்து விட்டாரே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு காயங்களும் துரோகங்களும் அவர் செய்த சில விஷயங்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் உங்களை உலுக்கி கொண்டே தாங்க இருக்கும். இவ்வளவு காலம் நம்மிடம் உண்மையை மறைத்து விட்டாரே என்ற ஒரு ஏமாற்றம் உங்களுடைய சந்திரனின் மென்மையான இதயத்தை உலுக்கி கொண்டே தான் இருக்கும். கோபப்பட்டு கத்துவதை விட அந்த ஒரு நபர் ஏன் அப்படி செய்தார் என்ற ஒரு சூழ்நிலையை நீங்க முதல்ல ஆராய வேண்டும். ஒரு சிறந்த ஆலோசராக நீங்கள் மாறி அவரை நல்வழிப்படுத்த வேண்டியது இந்த கடகம் ராசியினரை ஒரு கடமையாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். அவர் உங்களுக்கு தவறு செய்தார்தான், இருந்தாலும் அவரை அப்படியே பாதியில் விட்டு போக முடியாது அல்லவா? அதனால முடிந்த அளவுக்கு அவர் செய்வதற்கான சில காரணங்கள் இருந்திருக்கும். அது என்னவென்று நீங்கள் தேடி கண்டுபிடியுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்பத்துல ஒருத்தரை இழந்த வேதனை நீண்ட காலமாக உங்களுடைய மனதில் மறைந்து கொண்டுமே தான் இருக்கும். வெளியில் இயல்பாகவே நடந்து கொண்டாலும் அந்த இழப்பின் காயம் உள்ளுக்குள் ஆழமாகவே உங்களுக்குள்ள இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஒரு சம்பவம் அல்லது நினைவு அந்த ஒரு வேதனையை மீண்டும் மீண்டும் வெளிக்கொண்டு வந்து கொண்டே தான் இருக்கும். சந்திரனின் தாக்கத்தால் உணர்ச்சிகள் அதிகரிக்கும் காலங்களில் இந்த நினைவுகள் மிகவும் வலுவாக வெளிப்பட்டு அது உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். யாருமே எதிர்பாராத சில விஷயங்களில் இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்தியது என்றால் மறக்காம கடகம் ராசி அன்பர்கள் நீங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறி போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமா வரவோ ஆரம்பிப்பீங்க. குழந்தைகளின் கல்வி குறித்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகரித்து அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். செலவுகளின் தன்மையை நீங்க அறிந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க.
வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது என்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள தானாகவே பிறக்கவும் ஆரம்பிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்கப் போகுது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருப்பார்கள். உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றமான வாய்ப்புகள் தானாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து, அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நிச்சயமா நடத்தி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல வீடு மாற்றுவது அல்லது வீட்டு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், வீடை புதுப்பித்தல் அல்லது வசிப்பிட மாற்றம் போன்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்குள்ள தானாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகும். பல காலமாக நிலுவையில் இருந்த வீட்டு திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றப்படும். குடும்பத்திற்கு ஏற்ற புதிய ஒரு சூழலானது உங்களுக்குள்ள தானாகவே கிடைத்து நல்ல ஒரு மாற்றத்தையும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த ஒரு மாற்றம் வாழ்க்கையில புதிய ஒரு உற்சாகத்தையும் பாதுகாப்பு உணர்வையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா உருவாக்கும் என்றுதான் கூற வேண்டும். காலபுருஷ தத்துவத்தின் கடகம் என்பது மாத்திருஸ்தானம், அதாவது தாய்வழி உறவுகளாக இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டின் அதிபதியும் காரகனான சந்திரனும் தற்போது அசுப கிரகங்களின் பிடியில் இருந்து விடுபட்டு சுபத்துவம் அடைய போகிறது. அதனாலேயே உங்களுடைய தாயாருடனான உறவு மிகவும் சீரானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாமே தானாகவே நீங்கவும் ஆரம்பிக்கும். இருந்தாலும் பணத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத்தான் செய்யும். பணமா தாயாரா என்று பார்த்தோம் என்றால் தாயார் தான் முக்கியம் என்கிற ஒரு மனநிலைமைக்கும் நீங்கள் நிச்சயமா வந்து விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாய்மாமன், பெரியம்மா அல்லது தாய் வழி பூர்வீக சொந்தங்கள் மூலம் உங்களுக்கு பெரிய ஒரு அளவில் நன்மைகளும் ஆதரவும் உங்களுக்குள்ள தானாகவே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த தாய் வழி பூர்வீக சொத்து பிரிவினைகள் உங்களுக்குள்ள சாதகமாக முடிவடைந்து அதன் மூலம் ஒரு பெரிய பொருளாதார லாபமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைக்குள்ள வரப்போகிறது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்து உங்களுடைய தாய் வழி உறவுகளிடம் பழக மாட்டீர்கள். இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு முக்கியமான முடிவானது கிடைக்கப் போகிறது. தாய் வழி உறவுகளிடமிருந்து ஒரு போதுமான அளவுக்கு உதவி, ஆதரவு அல்லது நல்ல செய்தி உங்களுக்குள்ள தானாகவே கிடைத்து வர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக விலகி இருந்த உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிலருக்கு சொத்து சேர்ப்பது, குடும்ப ஆதரவை பெருக்குவது அல்லது முக்கியமான ஆலோசனைகள் மூலம் உங்களுடைய தாய்வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. பூசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் எல்லாமே இந்த ஒரு நாளில் அதிகரிக்க தொடங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்த வேண்டும். வாய்ப்புகள் கையில் தான் வரும். அந்த ஒரு வாய்ப்புகளை நம்ம தான் இப்படி பண்ணணும், எந்த ஒரு முறையில் பண்ணினா நன்மைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று நம்ம தான் முடிவெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். செயல்படக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது என்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள தானாகவே பிறக்கவும் ஆரம்பிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்கப் போகுது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருப்பார்கள். உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றமான வாய்ப்புகள் தானாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து, அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நிச்சயமா நடத்தி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல வீடு மாற்றுவது அல்லது வீட்டு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், வீடை புதுப்பித்தல் அல்லது வசிப்பிட மாற்றம் போன்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்குள்ள தானாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகும். பல காலமாக நிலுவையில் இருந்த வீட்டு திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றப்படும். குடும்பத்திற்கு ஏற்ற புதிய ஒரு சூழலானது உங்களுக்குள்ள தானாகவே கிடைத்து நல்ல ஒரு மாற்றத்தையும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த ஒரு மாற்றம் வாழ்க்கையில புதிய ஒரு உற்சாகத்தையும் பாதுகாப்பு உணர்வையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா உருவாக்கும் என்றுதான் கூற வேண்டும்.
காலபுருஷ தத்துவத்தின் கடகம் என்பது மாத்ருஸ்தானம், அதாவது தாய்வழி உறவுகளாக இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டின் அதிபதியும் காரகனான சந்திரனும் தற்போது அசுப கிரகங்களின் பிடியில் இருந்து விடுபட்டு சுபத்துவம் அடைய போகிறது. அதனாலேயே உங்களுடைய தாயாருடனான உறவு மிகவும் சீரானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாமே தானாகவே நீங்கவும் ஆரம்பிக்கும். இருந்தாலும் பணத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத்தான் செய்யும். பணமா தாயாரா என்று பார்த்தோம் என்றால் தாயார் தான் முக்கியம் என்கிற ஒரு மனநிலைமைக்கும் நீங்கள் நிச்சயமா வந்து விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாய்மாமன் பெரியம்மா அல்லது தாய் வழி பூர்வீக சொந்தங்கள் மூலம் உங்களுக்கு பெரிய ஒரு அளவில் நன்மைகளும் ஆதரவும் உங்களுக்குள்ள தானாகவே கிடைக்கவா ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த தாய் வழி பூர்வீக சொத்து பிரிவினைகள் உங்களுக்குள்ள சாதகமாக முடிவடைந்து அதன் மூலம் ஒரு பெரிய பொருளாதார லாபமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைக்குள்ள வரப்போகிறது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்து உங்களுடைய தாய்வழி உறவுகளிடம் பழக மாட்டீர்கள். இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு முக்கியமான முடிவானது கிடைக்கப் போகிறது. தாய்வழி உறவுகளிடமிருந்து ஒரு போதுமான அளவுக்கு உதவி, ஆதரவு அல்லது நல்ல செய்தி உங்களுக்குள்ள தானாகவே கிடைத்து வர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக விலகி இருந்த உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிலருக்கு சொத்து சேர்ப்பது, குடும்ப ஆதரவை பெருக்குவது அல்லது முக்கியமான ஆலோசனைகள் மூலம் உங்களுடைய தாய்வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. பூசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் எல்லாமே இந்த ஒரு நாளில் அதிகரிக்க தொடங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்த வேண்டும். வாய்ப்புகள்